4 லட்சம் கோடி இது மொத்தமா என்னதான் பண்ணுவாங்க? ஒரு 1 கோடி 2 கோடியே நம்ம அமௌண்ட் ரொம்ப பெருசு. ஆமா. அவ்வளோ பணத்தையும் என்ன பண்ணுவாங்க? தெரியலையம்மா. அங்கெங்கேயோ வளைச்சு வளைச்சு அப்படியே தமிழ்நாட்டை வாங்குவாங்க. தமிழ்நாட்டை வாங்க முடியலன்னா வேற தீவுகளை வாங்குவாங்க. அப்பப்போ போறாங்கல்ல வெளிநாட்டுக்கு. லண்டன் போறாங்க, பிரான்ஸுக்கு போறாங்க, சிங்கப்பூர் போறாங்க, துபாய் போறாங்க. எதுக்கு போறாங்க? முதலீடு இருக்கா மேம்? எந்த முதலீடை ஈர்க்க போனாங்க? அதையும் நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். ஐயா, நீங்க முதலீடை ஈர்த்தீங்க, எவ்வளவு முதலீட்டை ஈர்த்து இன்னைக்கு எங்கெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, தொழில் துவங்கப்பட்டிருக்கு, எத்தனை லட்சம் பேர் வேலை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா கையெழுத்து போட்டுட்டோன்றாங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், எம்ஓயுன்னு சொல்லக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டுட்டாவே தொழில்கள் ஈர்த்துட்டு வந்துட்டோம், தொழில் முதலீடு வந்துருச்சுன்னு அர்த்தமா? இல்லை. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு எடப்பாடியாரும் சொல்றாரு, நாம் கட்சியை சார்ந்தவர்களும் சொல்றோம். அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் அல்ல, உண்மை அதுதான். என்ன சொல்றோம்? தொழில் முதலீடுகளை ஈர்க்க போனீங்களா, தொழிலை துவங்குறதுக்கு போயிருக்கீங்களா, அங்க போய் முதலீடு செய்ய போயிருக்கீங்களான்னு இப்ப தெரியுதா?